ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு ரீசெண்டாக வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆன சீதா பயணம் மூவியை பற்றி பார்க்கலாம். இந்த படத்தை நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சர்ஜா டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் அவரோட பொண்ணு ஐஸ்வர்யா அர்ஜுன் இந்த மூவியில் ஹீரோயினாவும் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியில் இவங்களோட நேம் சீதா. அப்புறம் ஹீரோ ரோலில் நிரஞ்சனன் நடிச்சிருக்காரு. இதில் இவரோட நேம் அபி. அப்புறம் ஹீரோயினோட அப்பா ரோலில் நம்ம சத்யராஜன் நடிச்சிருக்காங்க. அப்புறம் அர்ஜுன் சர்ஜா கிரி அப்படின்னு ஒரு கேரக்டர்லையும் த்ருவ் சர்ஜா பசவண்ணா அப்படின்னு ஒரு கேரக்டர்லையும் கேமியோல வருவாங்க. இந்த மூவில நம்ம சீதா ஒரு புட்டிங் ஷெஃபா இருப்பாங்க. இவங்களுக்கு அம்மா கிடையாது, ஸோ அப்பா தான் எல்லாமே. அப்பா மேல இருக்கக்கூடிய பாசத்தினால அவரை விட்டு பிரிஞ்சு போக கூடாதுன்னு சீதா கல்யாணமே வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க ஒரு பெரிய குக்கிங் வர்ஷிப்ல ஜாயின் பண்ண சீதா வைசாக்ல இருந்து ஹைதராபாத்தோட கார்லயே டிரைவ் பண்ணிக்கிட்டு போறாங்க. அப்படி போற வழியில அபின்னு ஒரு பையனுக்கு லிஃப்ட் கொடுக்காங்க. சீதா சில கண்டிஷன்ஸை போட்டு தான் அவனுக்கு லிஃப்ட் கொடுத்திருப்பா. அப்புறம் இந்த கார் ஜர்னில இவங்களுக்கு பல தடைகள் நடக்குது. அதுல சில நல்லவங்களையும் சந்திக்கிறாங்க, சில சண்டைகளும் நடக்குது. அப்புறம் அந்த தடைகளால சீதா ஒர்க் ஷாப் நடக்கிற ஹோட்டலுக்கு லேட்டா தான் போவாங்க. அவங்க உள்ள நுழைய போகும்போது அந்த ஹோட்டல்ல ஒரு பெரிய கேஸ் பிளாஸ்ட் ஆகி மொத்த ஹோட்டலும் வெடிக்குது. அப்போதான் சீதா ரியலைஸ் பண்றாங்க, சீதா லேட்டா போனதால தான் அவங்க உயிர் பொழைச்சிருக்காங்க. அந்த வழியில தடைகளை உண்டு பண்ணி தன்னை லேட்டாக்கி தன்னோட உயிரை காப்பாத்தின அந்த ஒவ்வொரு மனிதர்களையும் பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும்னு முடிவு பண்ணி திரும்ப அந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி அவங்க திரும்பிய அந்த பயணத்துல அபியோட உண்மையான முகம் என்ன, அவன் யாரு, ஏன் சீதாவை காப்பாத்தினான் அப்படின்னு பல உண்மைகள் தெரிய வருது. அப்புறம் கடைசியில கல்யாணம்னாலே பயந்துகிட்டு இருந்த சீதா எப்படி அந்த பயணத்துல கிடைச்ச அனுபவங்கள் மூலமா தன் வாழ்க்கையை மாத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரியும் முடியுது. இது ஒரு எமோஷனல் ரோட் ட்ரிப் மூவி. இதுல அப்பா பொண்ணு பாசம் தான் படத்தோட சோல்னு கூட சொல்லலாம். இந்த மூவில கிராட்டிடியூட் பத்தின ஒரு நல்ல மெசேஜும் இருக்கு. சில பேருக்கு இது ஒரு நல்ல எமோஷனல் டிராமாவும் இருக்கலாம், சில பேருக்கு கதை கொஞ்சம் மெதுவா போற மாதிரியும் இருக்கலாம். என்னோட கருத்தை சொல்றேன்னு வாங்க. பிளஸ் பாயிண்ட்ஸ்னு பார்த்தோம்னா நம்ம சத்யராஜுக்கும் ஐஸ்வர்யா அர்ஜுனுக்கும் நடுவில் உள்ள ஃபாதர் அண்ட் டாட்டர் கெமிஸ்ட்ரி நல்லாவே இருந்துச்சு. அப்பா பொண்ணு பாசத்தை நம்ம டைரக்டர் அர்ஜுன் சர்ஜா ரொம்ப அழகாவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்ம ஹீரோயினா நடிச்ச ஐஸ்வர்யாவுக்கும் இது ஒரு நல்ல ஸ்ட்ராங் கம்பேக் மூவின்னு கூட சொல்லலாம். அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸும் ஆக்டிங்கும் இதுல நல்லாவே வந்திருந்துச்சு. அப்புறம் இது ஒரு ரோட் ட்ரிப் மூவி அப்படிங்கிறதுனால விஷுவல்ஸ் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. நமக்கு ஒரு நல்லது நடக்கும்னா சில தடைகள் ஏன் வருது அப்படிங்கிற மெசேஜ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் படத்தோட மைனஸ் பாயிண்ட்ஸ்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப மெதுவா தான் நகருது. கதை நல்லா இருந்தாலும் சில சீன்ஸ் கொஞ்சம் அவுட்டேட்டடா இருந்த மாதிரி ஃபீல் கொடுத்துச்சு. அப்புறம் நம்ம நிரஞ்சனன் ஐஸ்வர்யாவோட பேரிங் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலன்னு கூட நினைக்கிறேன். அப்புறம் நம்ம அர்ஜுன் சர்ஜா அண்ட் த்ருவ் சர்ஜாவோட கேமியோ சீன்ஸ் ஆக்ஷன் ஃபேன்ஸுக்காக ஃபோர்ஸ் பண்ணி வச்ச மாதிரி இருக்குன்னு கூட பல கிரிட்டிக்ஸ் இருக்கு. ஃபைனல் வெர்டிக்ட், இது ஒரு டீசென்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர் மூவி. ஃபேமிலி ஆடியன்ஸு கண்டிப்பா பிடிக்கும். ஆனா மாஸ் செக்ஷன் எதிர்பார்த்து போறவங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் தர வாய்ப்பு இருக்கு. இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் 10க்கு 6.8 கொடுப்பேன். ஓகே கைஸ், இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.